பாரதத்தை நேசிக்கும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு என் இனிய வணக்கம். இன்னைக்கு நான் பார்க்க போகிறேன்னா எண்மண் எண் மக்கள் நடைப்பயணத்தின் போது பாஜக தலைவர் செல்லும் இடத்தில் இருக்கும் பிரச்சனை குறித்து பேசுவார். அதே போல் இப்பொழுது ஒரு தொகுதியில் பேசியுள்ள நிகழ்ச்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது 10 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டிய ஏடிஎம்கே பிரிவில் கட்டிய தடுப்பணையை உடைத்துவிட்டு புதிதாக எஸ்டிமேட் போட்டும் திமுக கவுன்சிலர் பற்றி பேசியுள்ளார். அதே போல் ஏழை மக்களை ஏழையாக வைத்ததான் திமுக வெற்றி பெற முடியும் எனவும் அவர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். அதாவது சாலை ஆலைகளை மூடினால் அவர்கள் நம்மளை கேள்வி கேட்பார்கள் என்ற ஒரு அச்சத்தில் சாலை ஆலைகளை மூடாமல் திமுக டிமிக்கி கொடுக்கிறது என்று அண்ணாமலை பேசியுள்ள அந்த வீடியோ பார்த்து பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்துக்குவாங்க. இதை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இத்தனை காலமா எலெக்ஷன்ல உங்க ஓட்டு போடுங்க ஓட்டு போடுங்கன்னு உங்க ஓட்டை வாங்கி உங்களுடைய கைரேகை தேய்ந்தது மட்டும்தான் மிச்சம். என்னங்கம்மா, ஓட்டு போட்டு கைரேகை தேர்ந்து போச்சு. மாற்றம் எதுவும் தொகுதிக்கு வரல. தொகுதிக்கு சத்தியமாக எந்த மாற்றம் வரல. அதனாலதான் இந்த புள்ளி விவரத்தை சொல்றாங்க. தமிழ்நாட்டினுடைய மொத்த உற்பத்தி திறன்ல கரூர் மாவட்டம் என்பது 1.3. 234 தொகுதிகளில் உற்பத்தி திறன்ல நம்முடைய கிருஷ்ணராயபுரம் ரொம்ப பின்னாடி இருக்குதுங்கம்மா. இதுக்கு ஒரே ஒரு உதாரணம் சொல்றாங்கம்மா. புரட்சி தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது கடவூர் தாலுகா கீழப்பகுதி கிராமத்துல 10 வருஷத்துக்கு முன்னாடி கருங்கற்களால 3 தடுப்பணைகள் கட்டுறாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரியுங்கம்மா, கடவூர் தாலுகா கீழப்பகுதி கிராமத்துல 3 கருங்கல்ல வச்சு தடுப்பணை. மழை காலத்துல கொஞ்சம் தண்ணி தடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு. ஒரு தடுப்பணைக்கு 10 லட்சம் ரூபாய் கொடுத்தாங்க. 3 தடுப்பணைக்கு 30 லட்சம். கடவூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திமுகவை சார்ந்த கோமதின்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவருடைய கணவர் பிரபாகரன் என்ன பண்ணார் தெரியுங்களா? ஜேசிபியை கொண்டு வந்து 3 தடுப்பணையும் உடைச்சு அந்த கருங்கல்ல அவர் தோட்டத்துல கட்டுற பண்ணை வீட்டுக்கு கொண்டு போயிட்டார். எப்படிங்கம்மா, நல்லா கேளுங்க. தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அம்மா 10 ஆண்டுகளுக்கு முன்பு கடவூர் தாலுகால கீழப்பகுதி கிராமத்துல தடுப்பணை 3 கட்டி கருங்கற்கா தடுப்பணையை கட்டுறாங்க. ஒரு தடுப்பணைக்கு 10 லட்சம். என்ன, கடவூர் ஊராட்சி ஒன்றிய கவுன்சிலர் திமுக கோமதினு ஒரு அம்மா இருக்கிறாங்க. கணவர் ஜேசிபியை கொண்டு வந்து உடைச்சு கருங்கல்ல தோட்டத்துல கொண்டு போய் பண்ணை வீடு கட்டுறாங்க. இன்னைக்கு இந்த கேடுகட்ட திமுக என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. மறுபடியும் ஒரு புதிய தடுப்பணையை கட்ட 36 லட்சம் ரூபாய்க்கு ஒரு எஸ்டிமேட் போட்டு கடவூர் ஊராட்சி திமுக ஒன்றிய பெருந்தலைவர் தீர்மானம் போடுறார். எவ்வளவு அநியாயம் பாருங்க. கட்டப்பட்ட தடுப்பணையை உடைச்சு கல்லை எடுத்துக்கிட்டு மறுபடியும் 46 லட்சம் ரூபாய்க்கு இந்த அரசு வந்தோன்னு எஸ்டிமேட் போடுறான். இப்ப புரியுதுங்களாங்கம்மா ஏன் கிருஷ்ணராயபுரம் பின்னாடி இருக்குன்னு தெரியுதா? ஊழல் பெருச்சாளிகள் வங்கலிகள் ஒன்னொன்னா சாப்பிட்டு இருக்கிறாங்க இந்த ஊர்ல. இது முன்னாடி போல வண்டி முன்னாடி போற மாதிரி இருக்குது. ஆனா இந்த வண்டி முன்னாடி போகல. இந்த வண்டி முன்னாடி போற மாதிரி இருந்தா பின்னாடி யாரோ அந்த வண்டி இழுக்கிறாங்க. அதனால் கிருஷ்ணராயபுரம் முன்னேற்ற பாதையில் இல்லாமல் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிற சகோதர சகோதரி. இரண்டாவது, நான் கேட்கிற கேள்விக்கு நீங்க கை தூக்கணும். நீங்க உண்மை பேசணும். நீங்களா உண்மை பேசுவீங்க. கிராமத்தில் யாரும் போய் பேச மாட்டாங்க, உண்மை தான் பேசுவீங்க. எத்தனை வீட்டுல நம்முடைய கணவன்மார்கள் நம்முடைய மகன்மார்கள் குடிக்கிறாங்க டாஸ்மார்க்ல? தைரியமா தூக்குங்க. எதுக்கு பயப்படுறீங்க? தைரியமா தூக்குங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்குது? இதுல இதை மாத்தணும் தானே பிஜேபி வருதுங்கம்மா. அதை மதுக்கடையை ஒழிக்கணும் தானே இவ்வளவு தூரம் நடந்து வந்திருக்கிறோம். தைரியமா கை தூக்குங்க. பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? இது திமுகவினுடைய சாதனைங்கம்மா. இன்னைக்கு நீங்க தாய் இங்க இருக்கிறீங்க, 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்துக்கு நீங்க போறீங்க. வரும்போது நீங்க கேட்டீங்க, அண்ணே 3 மாசமா சம்பளம் வரலைங்க அண்ணே, பதில் சொல்லுங்க. நான் பதில் சொல்ல போறேன். உங்களுக்கு எப்ப சம்பளம் வரப்போகுதுன்னு நான் சொல்ல போறேன். நான் உங்ககிட்ட அன்பான ஒரு கேள்வியை வச்சேன். நம்முடைய வீட்டில் ஆண்மார்கள் கணவன்மார்களா இருக்கலாம், தம்பியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், குழந்தையா இருக்கலாம், பையனா இருக்கலாம், எத்தனை பேர் டாஸ்மார்க்ல போய் குடிக்கிறாங்க? இப்ப நீங்க என்கிட்ட சத்தியமா சொல்லுங்க, அவங்க ஏன் டாஸ்மார்க் போய் குடிக்கிறாங்க? குடிக்கணும்னு குடிக்கிறாங்களா? கடையை திறந்து வச்சிருக்கிறதுனால போறாங்க. கடையை திறந்து வச்சிருக்கிறதுனால போறாங்க. வீதி வீதியா, தெரு தெருவா, ஊர் ஊராக, கிராமம் கிராமமாக தமிழகம் முழுவதுமே மதுக்கடைகளை திறந்து வைத்து 5500 கடைங்கம்மா. எத்தனை கடைங்கம்மா? 5500 கடை தமிழ்நாட்டில். 234 தொகுதி, 5500 கடை இருக்கு. கடை ஏன் திறக்கிறாங்க நீங்க சரியா புரிஞ்சுக்கணுங்கம்மா. அரசுக்கு டாஸ்மார்க் மூலமாக வருமானம் வர வேண்டும் என்பதற்காக திறக்கலீங்கம்மா.
திமுக காரன் நடத்துற சாராய ஆலை ஓட வேண்டும் என்பதற்காக டாஸ்மாக் இருக்கு. அப்ப திமுக கார யாரு சாராய ஆலை நடத்துறா? திமுக கார யாரு சாராய ஆலை நடத்துறா? நான் பேர் சொல்லட்டுமாங்கம்மா? நான் பேர் சொல்றேன். திமுக யாரெல்லாம் சாராய ஆலை நடத்துறா? திமுகவுடைய எம்பி ஜெகத் ரட்சகன் சாராய ஆலை நடத்துறாரு. திமுகவுடைய எம்பி டிஆர் பாலு சாராய ஆலை நடத்துறாரு. பினாமில பல பேர் நடத்துறாங்க. இவங்களுடைய சொந்த பேர்லயே நடத்துறாங்க. இவர்கள் நடத்தக்கூடிய சாராய ஆலை ஓட வேண்டும். மாதம் மாதம் அதிலே தயாரிக்கக்கூடிய சாராயம் விற்றால் தான் இவங்களுக்கு காசு. தமிழகத்தில் சகோதரிகளுடைய தாலி அறுக்கணும், தாய்மார்களுடைய தாலி அறுக்கணும், சாராயம் குடிச்சு குடல் புண்ணு வெந்து சாகணும். ஆனா திமுகவினுடைய முதல் குடும்பம் சாராயம் மூலமாக வரக்கூடிய காசுல நன்றாக இருக்கும். இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, நான் உங்கள்கிட்ட சத்தியமா கேட்கிறேன், நீங்க சொல்லுங்க, கிருஷ்ணராயபுரம் தொகுதி இவ்வளவு பின்னோக்கி இருக்குதுன்னா தமிழகத்தினுடைய அரசியல் சூழல். சாராய கடைகளை திறந்து ஒரு ஏழை தாய் 400-500 ரூபாய் கூலிக்கு வேலைக்கு போயிட்டு வர்றாங்க. அதுல 200 ரூபாய் கொண்டே டாஸ்மார்க்ல கொடுத்தா வீட்டை எப்படி நடத்துவது, குடும்பத்தை எப்படி நடத்துவது? அதனாலதாங்க அம்மா கிருஷ்ணராயபுரத்தில் இருக்கக்கூடிய ஏழை மக்கள் இன்னும் ஏழையா இருக்கிறீங்க. திமுக காரர் எவ்வளவு உஷாருன்னா, ஏழை மக்களை ஏழையாக வைத்தால் தான் திமுக பிழைக்க முடியும் என்பதை தெளிவாக திராவிட முன்னேற்ற கழகம் உணர்ந்திருக்கின்றார். ஏழை மக்களை ஏழையா வச்சு அவங்க யோசிக்க கூடாது. அவங்க கையில 4 காசு வந்துருச்சுன்னா எழுத்து நிப்பாங்க, கேள்வி கேட்பாங்க. என்னையா தொகுதிக்கு செஞ்சோன்னு ஓட்டு கேட்டு வரும்போது பேசுவாங்க. அதற்காக சாராய கடைகளை திறந்து திறந்து தமிழகத்தில் நம்முடைய சகோதரர்களை, பெரியோர்களை இன்னைக்கு மதுவுக்கு அடிமையாக்கி ஒரு புதிய சமுதாயத்தை திமுக இங்கே உருவாக்கி கொண்டிருக்கின்றார். அது எப்படிங்கம்மா ஏத்துக்கிறது? எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு கட்சி உறுதியாக இருக்கு, டாஸ்மார்க்கை இழுத்து மூட வேண்டும் என்ற ஒரு கட்சி உறுதியா இருக்குன்னா பாரதிய ஜனதா கட்சி. ஏன் நீங்க கேட்கலாம், இல்லண்ணே நீங்க கிருஷ்ணராயபுரம் வந்துட்டு